கேஸ் 2ல் ரேங்க் ஆஃப் ஏ கம்மா பி எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட லெஸ்ஸாகவும் இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். அங்கே 2 இருந்துச்சு, இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, அவ்வளோதான். ரைட்டா? இப்போ அந்த கொஸ்டின் நம்பர் 1ல் 4th கொஸ்டின் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டில் 4th கொஸ்டின் அது 2x minus y plus z equal to 6x minus 3t plus 5z is equal to 6. இங்கே t வராது, இங்கே என்ன வரும், y தான் வரும். என்ன வரும், y வரும். ஃபோர் எக்ஸ் minus 2y plus 2z is equal to 4 அப்படின்னு. ஹியர் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னது, 3. எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது, 3 இருக்குது. இங்கே XYZ அப்படிங்கிறது அன்னோன்ஸ். எத்தனை அன்னோன்ஸ், 3 அன்னோன்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் AX equal to B. இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கிறோம், இந்த XYZங்கிறது என்னது, இந்த கான்ஸ்டன்ட் நம்ம தான் என்னது B அப்படின்னு எடுத்துருக்கோம். இது எப்படி எடுக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A, B. இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் ஒரு மேட்ரிக்ஸாக என்ன பண்ணோம், சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். இப்போது செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகுது. ஏன்னா இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ரோவில் 2 minus 1 1 2ன்னு இருக்குதா. செகண்ட் ரோவில் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 இருக்குது. தேர்ட் ரோவில் மல்டிபிள் ஆஃப் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஆல்ரெடி நம்ம +1லேயே படிச்சிருக்கோம். என்னென்னா any 2 row or 2 column are proportional, the determinant value is 0 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இங்கே R2ல் 6 minus 3 3 6 வந்துருக்குதா. அப்போ அந்த 6ங்கிறத 0 பண்ணணும் அப்படின்னா R1ல் -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதுமானது. இப்போ -3 +3 -3 -6. இப்போ பாருங்கள், இதை ஆட் பண்ணால் என்ன ஆகும், சரி இங்கே 6 வரும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6 வரும். -6 + 6 என்ன வரும், 0. 3 - 3 0, -3 + 3 0, -6 + 6 0. ரைட். அடுத்து R3 0 பண்ணணும். இதை இந்த 4 0 பண்ணணும். அப்போ இங்கே 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -4 வரும், -2 மல்டிப்ளை பண்ணால். இப்போ -2 மல்டிப்ளை பண்ணாக்க என்ன வருது, -4 +2 -2 -4. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள், 0 தான் பாருங்கள். 4 - 4 0, 2 - 2 0, -2 + 2 0, -4 + 4 0. ஸோ அப்போ R3யும் ஃபுல்லாக என்ன ஆகுது, 0 ஆகுது. R2 ஃபுல்லாக 0 ஆகுது. அப்போ R1ல் மட்டும்தான் நமக்கு வேல்யூஸ் கிடச்சிருக்குது. அப்போது இங்கே ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A, Bயும் எப்படி இருக்குது, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A, Bயும் ஈக்குவலாக இருக்குது. பட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட எப்படி இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட எப்படி இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. அப்படின்னு நான் இதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்டு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே ஒரே ஒரு 4 ரோஸ் தான் இருக்குது, இங்கே 2 0 ரோஸ் வந்து இருக்குது. ஓகே, அப்போ இந்த 3 ஈக்குவேஷன் வந்து சிங்கிள் ஈக்குவேஷனாக என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. அதாவது இந்த ஈக்குவலன்ட் சிஸ்டம் ஹேஸ் 1 நான்-ட்ரிவியல் ஈக்குவேஷன் அண்டு அன்னோன்ஸ் அண்டு 3 unknowns. அண்ட் என்ன இருக்குது, 3 unknowns இருக்குது. 1 non-trivial solutions அண்டு 3 unknowns. ஓகே, let
y equal to s and z equal to t. ஏன்னா 3 unknowns 1 நான் ட்ரிவியல் ஈக்குவேஷன் தான் இருக்குது. அப்போ அந்த 2 ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு y equal to s and z equal to t அப்படின்னு நம்ம எடுக்கணும். ஸோ அதான் எடுத்துக்கிட்டேன். இந்த s and t-யை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறோம், சப்ஸ்டிட் பண்ணுறோம். y equal to minus s z equal to t equal to 2ன்னு இருக்குது. இப்போ 2x மட்டும் வச்சுக்கிறோம். இந்த மைனஸ் எஸ் அண்ட் டி வந்து ரைட் சைடு கொண்டு வரும். இப்போ ப்ளஸ் எஸ் மைனஸ் டி ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து நம்ம சொல்யூஷன் என்ன சொல்லலாம், x equal to இந்த 2 டிவைட் பண்ணுவோம் 1/2 ஆஃப் எஸ் மைனஸ் டி ப்ளஸ் 2. The solution is x equal to 1/2 of s minus t plus 2, y equal to s and z equal to t, where s comma t are parameters. The above solution set is a two parameter family of solutions. Here the given system of equations is consistent and has infinitely many solutions, which from a two parameter family of solutions. இந்த 2 parameter family of solutions, இந்த 2 parameter அப்படிங்கிறது s and t தான் மீன் பண்ணுது. ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.31 அப்படிங்கிற நாளைக்கு வரும்போது ஹோம்ஒர்க் போட்டு வந்துடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட்டு இந்த டைப் 2ல இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன்ஸ். இந்த டைப்பில் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் கொஸ்டின் நம்பர் 1ல் 3rd கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதே மாடலில் எக்ஸாம்பிள் 1.32 நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஹோம்ஒர்க் போட்டுங்க. இப்போ 1ல் 3rd கொஸ்டின் பார்க்கலாம். 2x + 2y + z = 5 அண்டு x - y + z = 1, 3x plus y plus 2z = 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னது 3, x, y, z அப்படின்னு சொல்லி 3 அன்னோன்ஸ் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ax = b is, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சரி சேம் தான். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுமோ அது மாதிரி என்னது ஃபார்ம் பண்ணிட வேண்டியது தான். The augmented matrix A, the augmented matrix AB is, இப்போது இந்த மேட்ரிக்ஸ் ஏயும் இந்த பியும் ஜாயின் பண்ணி எடுத்துருந்தா போதும். அதான் augmented matrix AB அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் என்ட்ரி 1 என்ற ஃபார்ம் கொண்டு வந்தோம்னா ஈஸியாக கொஞ்சம் பிலோ த ரோஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணால் 0 ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க R1 R2ஆகவும் R2 R1 என்ன பண்ணுறேன் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா இந்த 2215 அப்படிங்கிறது R2க்கு வந்துடும். R2வில் வேல்யூஸ் இல்லைனா R1க்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். 1 - 1 1 1 2 2 1 5 அண்டு 3 1 2 4 அப்படின்னு வரும். அடுத்து இப்போ R2வில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் கூடிய ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன பண்ணணும் 0 பண்ணணும். அப்போ 0 பண்ணோம் அப்படின்னாக்கா அங்கே 2 இருக்குது. 2வை 0 பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட எதை ஆட் பண்ணால் 0 ஆகும், -2 ஆட் பண்ணால் 0 ஆகும். அப்போது R1ல் -2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா -2 +2 -2 -2. இப்போ பாருங்கள் இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள், என்ன வருது 2 - 2 என்ன ஆகுது 0. அடுத்தது 2 + 2 4, 2 + 2 என்னது 4, -2 + 1 -1, -2 + 5 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி R3யும் என்ன பண்ணணும், R3 கூடிய இந்த ஃபஸ்ட் என்ட்ரி என்ன பண்ணணும் 0 பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் R1ல் -3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -3 +3 -3 அகைன் -3. இப்போ பாருங்கள் -3 + 3 என்ன ஆகுது 0, 3
plus 1 4 minus 3 2 minus 1 minus 3 plus 4 1 ஸோ அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த R3யில் இந்த 4 ஜீரோ பண்ணணும். R3யில் என்ன பண்ணணும், இந்த 4 ஜீரோ பண்ணணும். அப்போது R2லேருந்து R3 மைனஸ் பண்ணாலும் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். 4லேருந்து இந்த மைனஸ் 4 மைனஸ் 4 என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அப்போ R2லேருந்து R3யை மைனஸ் பண்ணுறோம். R2லேருந்து R3 என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். 0 மைனஸ் 0 0 4 மைனஸ் 4 0 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 என்னது ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ 1 மைனஸ் 1 என்ன ஆகுது, 0 ஆயிரும். 1 மைனஸ் 1 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அப்போ 0 3 மைனஸ் 1 என்னது 2 3 மைனஸ் 1 என்னது 2 அப்படின்னு வரும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி எப்படி இருக்குது, நாட் ஈக்குவலாக இருக்குது. ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் நாட் ஈக்குவல். The system of equation is inconsistent and has another no solutions. The system of equation is inconsistent and has no solutions. இதே மாடலில் எக்ஸாம்பிள் 1.32 இருக்குது. இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் போட்டுருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைப் 4 வந்து பார்க்க போகிறோம். இன்வெஸ்டிகேட் த unknowns values of the system of linear equations. Investigate unknown values of the system of linear equations. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் கொஸ்டின் நம்பர் 2 and 3 எக்ஸசைஸ் 1.6ல் 2 and 3 இதே மாடலில் எக்ஸாம் 1.33 1.34 கொடுத்துருக்காங்க. அதில் செகண்ட் சம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம. சரியா, கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின் என்னது அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த கே ஃபார் which the equations kx minus 2y plus z equal to 1, x minus 2ky plus z equal to minus 2 and x minus 2y plus kz is equal to 1 have first one no solution, second unique solution, third infinitely many solutions. ஸோ இதில் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் இதை எடுத்துக்கலாம். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் இதை எடுத்துக்கலாம். அதை we denoted AX equal to B. இதில் வந்து அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி, ஏவும் பியும் எடுத்து மேட்ரிக்ஸ் ஏவும் மேட்ரிக்ஸ் ஏ அண்டு பியை வச்சு ஒரு அக்மெண்டட் மேட்ரிக்ஸு ஏபி என்ன பண்ணுறோம், ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு என்ட்ரி ஒன்றா இருந்தால் நமக்கு என்னது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க R1 R3க்கு என்ன பண்ணுறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இந்த R1 R3க்கு இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இந்த K minus 2 1 1ங்கிறது லாஸ்ட் ரோ வந்துடுமா. அப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்குது என்னாகும், லாஸ்ட் ரோவில் இருக்குது ஃபஸ்ட் ரோவுக்கு போயிடும். 1 minus 2K 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போது R2வில் இருக்கக்கூடிய அந்த 1 இருக்குல்ல, அதை என்ன பண்ண போகிறோம், ஜீரோ பண்ண போகிறோம். அது ஜீரோ பண்ணுறதுக்கு R2லேருந்து R1 என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ண. R2லேருந்து R1 மைனஸ் பண்ண போகிறோம். R2லேருந்து R1. அப்போ 1 minus 1 என்ன ஆகும், 1 minus 1 இங்கே ஜீரோ ஆகுது. minus 2K plus minus 2 minus 2K plus 2 ஆயிரும். 1 minus K minus 2 minus 1 minus 3. இதே மாதிரி R3லேருந்து R3 மைனஸு KR1, R3லேருந்து R1 KR மல்டிபிள் பண்ணி R3லேருந்து R1 KR மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன வரும் பாருங்கள், R1ல் KR மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே K 1 into K minus 2K நெக்ஸ்ட்டு K ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு K அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள் K மைனஸ் K 0, இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு, இங்கே என்ன வரும் மைனஸ் அப்படின்னு கிடைக்கும். minus 2 plus 2 R3 minus KR1 KR மட்டும் 2K minus 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு
1 மைனஸ் கே ஸ்கொயரு, நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் கே அப்படின்னு வரும். இப்போது இந்த ஈக்குவேஷனில் இந்த டேர்ம் என்ன பண்ணணும், நம்ம 0 பண்ணணும். அப்போ 0 பண்ணால் தான் இது என்ன சொல்லுவோம், நம்ம ஈக்குவலான் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதை 0 பண்ணலாம். இதை ஆட் பண்ணாலே போதும், 0 ஆயிரும். R2 R3 ஆட் பண்ணாலேவும் மைனஸ் 2k ப்ளஸ் 2k என்ன ஆகும், கேன்சல் ஆகி 0 ஆயிரும். ப்ளஸ் 2 மைனஸ் 2 என்ன ஆகும், 0 ஆயிரும். அப்போ இங்கே 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆகலாம், நம்ம ஈக்குவலான் ஃபார்ம் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ அதாங்க பண்ணியிருக்கோம். 1 மைனஸ் 2k 1, அடுத்து 0 மைனஸ் 2k ப்ளஸ் 2, 1 மைனஸ் k மைனஸ் 3, லாஸ்ட்டில் R2 R3 ஆட் பண்ணால் 0 0 மைனஸ் ஆஃப் k ப்ளஸ் 2 k மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் k ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் கிடைக்கும். அதில் மைனஸை காமன் எடுத்துகிட்டு சிம்ப்ளி பண்ணோம் அப்படின்னாக்க மைனஸ் ஆஃப் k ப்ளஸ் 2 k மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்னது அப்படிங்கிறத இங்கே கூட பார்க்கலாம். என்ன பாருங்கள், R2வும் R3யும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இதை ஆட் பண்ண என்ன வருது, 1 + 1 என்னது 2, அடுத்தது மைனஸ் கே, அடுத்தது மைனஸ் கே ஸ்கொயர்டு. இப்போ இதில் மைனஸை காமன் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க கே ஸ்கொயர்டு ப்ளஸ் கே மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? இப்போ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 2 வரணும், ஆட் பண்ணாக்க நமக்கு 1 வரணும். அதுக்கு வரதுக்கு பாசிபிள் என்னது, மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 2, ஆட் பண்ணால் 1, 1 2s are 2. அப்போ கே மைனஸ் 1 கே ப்ளஸ் 2 அப்படின்னு வருமா, ஈக்குவல் டு கே மைனஸ் 1 கே ப்ளஸ் 2. முன்னாடி ஒரு மைனஸ் இருந்ததா, இல்லையா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல. அப்போ மைனஸ் ஆஃப் கே மைனஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 இப்படி தான் பார்த்தோமா. மைனஸ் ஆஃப் கே மைனஸ் 1 கே ப்ளஸ் 2, மைனஸ் ஆஃப் கே மைனஸ் 1 கே ப்ளஸ் 2 அப்படின்னு பார்த்தோம். இந்த மைனஸை இந்த கே மைனஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா கேங்கிறது மைனஸ் கே ஆயிரும், ஒன்றுங்கிறது மைனஸ் 1ங்கிறது ப்ளஸ் 1 ஆயிரும். அதாவது 1 மைனஸ் கே அப்படின்னு கிடைக்கும். கே மைனஸ் 1 என்ன வரும், 1 மைனஸு கே, இங்கே 1 மைனஸு கே அப்படின்னு கிடைக்கும். அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க இதில் இங்கேயும் ஒரு மைனஸ் வந்துருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் வந்துருக்கு. R3 எல்லாத்தையுமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் ஆயிரும், இங்கேயும் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஓகே, இந்த லாஸ்ட்டு ஈக்குவலன் மேட்ரிக்ஸ் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்குவலான் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து நோ சொல்யூஷன்ஸ், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ் அண்டு யூனிக் சொல்யூஷன்ஸ், இந்த 3 பாசிபிலிட்டியுமே கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நாட் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த கேயோட வேல்யூவை நாம் தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணலாம். கே ஈக்குவல் டு 1 அண்டு கே ஈக்குவல் டு -2. இது நோ சொல்யூஷனுக்கு ஏன் இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கேன் அப்படின்னா, கே ஈக்குவல் டு இங்கே 1 கொடுக்கும்போது இது 0 ஆயிரும். ஆனால் அதே இங்கே கே ஈக்குவல் டு 1 கொடுத்தோம்னா 0 ஆகுமா, ஆகாது, நாட் ஈக்குவல் டு 0 வரும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏங்கிற ஏல ரேங்க் ஒரு 1 ரேங்க் கிடைக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 ரேங்க் கிடைக்கும். ஸோ அப்போ 3வே கிடைக்கும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் எப்படி இருக்குது, நாட் ஈக்குவலாக இருக்குது. அதனால் the system is inconsistent and has no solution. நோ சொல்யூஷன் வர்றதுக்கு இந்த கேயோட வேல்யூ இப்படி இருந்தால் நமக்கு நோ சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூனிக் சொல்யூஷன் பார்க்கணும். யூனிக் சொல்யூஷனுக்கு கேயோட வேல்யூ என்ன இருக்கணும், ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா இதுவும் 0 ஆகக்கூடாது, இதுவும் 0 ஆகக்கூடாது. ஏன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் 3 இருக்கணும்,
ஏ கமா பி என்ன இருக்கணும் 3யாக இருக்கணும். ரெண்டோட ரேங்க் ஈக்குவலாக இருந்தால் தான் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கே ப்ளஸ் 2வும் 0 ஆகக்கூடாது, கே மைனஸ் 1ம் 0 ஆகக்கூடாது. இது 0 ஆகாமல் இருந்தாலே இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகாது, கண்டிப்பாக 0 ஆகாது. அப்போ அந்த கே மைனஸ் 1 கே ப்ளஸ் 2 இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். அந்த கேயோட வேல்யூங்கிறது 0 ஆகாமல் இருக்குன்னா இங்கே கேயோட வேல்யூ 1ஆக இருக்கக்கூடாது, இங்கே கேயோட வேல்யூ -2ஆக இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது கே நாட் ஈக்குவல் டு 1, கே நாட் ஈக்குவல் டு -2. த ரேங்க் ஆஃப் ஏங்கிறது என்னது 3, ரேங்க் ஆஃப் ஏ கம்மா பியும் 3. அப்போ 2 ஈக்குவல். அது எதுக்கு ஈக்குவல்? 3க்கு ஈக்குவல், ரேங்க் 3க்கு ஈக்குவல். அங்கே ரேங்க் 3ங்கிறது 3யும் நமக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் 3யாக தான் இருக்குது. அப்போ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த கிவன் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ் வர்றது மாதிரி கேயோட வேல்யூயை நம்ம செலக்ட் பண்ணணும். இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ் வரணும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் ஈக்குவலாக இருக்கணும். அட் த சேம் டைம் லெஸ்ஸாக இருக்கணும், நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட லெஸ்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்னது இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இங்கே கேவோட வேல்யூ -2 கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ஆனால் R1ம் R2 என்ன ஆகாது, 0 ஆகாது. அப்போது நமக்கு ரேங்க் 3யை விட லெஸ்ஸாக தான் வருமா, 2 நான்-0 ரோஸ் தான் கிடைக்குமா. இதுவும் இந்த லாஸ்ட் ரோ 0 ஆயிடுச்சு அப்படின்னாக்கா 2 நான்-0 ரோஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுங்கிறது 3யை விட இது லெஸ்ஸாக இருக்குது. அதான் கே ஈக்குவல் டு -2 அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கே ஈக்குவல் டு -2 அப்படின்போது ரேங்க் ஆஃப் ஏங்கிறது 2ஆக இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் 2ஆக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட எப்படி இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. அதனால் கிவன் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். அதுவும் ஓகே. நெக்ஸ்ட் சம் வந்து தேர்ட் சம் பார்க்கலப்ப. இன்வெஸ்டிகேட் த வேல்யூஸ் ஆஃப் லாம்டா அண்ட் மியூ த ஃபாலோயிங் லீனியர் equations. 2x plus 3y plus 5z equal to 9, 7x plus 3y minus 5z equal to 8, 2x plus 3z plus lambda z equal to mu have no solutions. Have another no solutions, a unique solutions and infinite number of solutions அப்படின்னு ப்ரூவ் கொடுக்கணும். சரி, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஓகே, ஃபார்ம் பண்ணிட்டோம். இது XY ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து ஏங்கிற மேட்ரிக்ஸையும் அடுத்து XY ஜெட்டுன்ற அன்னோன்ஸை எக்ஸுன்றதும் கான்ஸ்டண்ட்டை பின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எஸ் ஏபி அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போது R2 7ங்கிறத என்னது 0 பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி 2ங்கிறது என்ன பண்ணணும், 0 பண்ணணும். ஸோ அதுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். R2ல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R1ல் 7ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு என்ன ஆகும், 0 ஆகுமா. அதே மாதிரி R3ல் R3 மைனஸ் என்னது R1, R3லேருந்து R1ஐ மைனஸ் பண்ணாலே போதும். ஏன்னா இங்கே இதுலேயும் 2 தான் இருக்குது, இதுலேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலே என்னது நமக்கு 0 ஆயிடும். அதேமாதிரி 3 - 3 என்ன ஆகும், 0 ஆயிரும். லாம்டா மைனஸு 5 கிடைக்கும், மியூ மைனஸு 9 அப்படின்னு கிடைக்கும். இந்த கிடைக்குதா, லாம்டா -5 மியூ -9 அப்படின்னு. இப்போது இந்த லாம்டா அண்டு மியூவோட வேல்யூ என்ன வேல்யூக்கு நோ சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப பார்க்கலாம். பாருங்கள், லாம்டா ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, லாம்டா ஈக்குவல் டு 5 கொடுத்தோம்னா என்ன வரும் பாருங்கள், இது 0 ஆகும். லாம்டா ஈக்குவல் 5 என்ன ஆகும், 0 ஆகும். இந்த மியூங்கிறது 9ஆக இல்லாமல் இருக்கும்போது, 9ஆக இருக்கக்கூடாது, 9ஆக இருந்தால் தானே 0 ஆகும். அப்போ 9ஐ தவிர மற்ற எந்த வேல்யூ வேணால் கொடுத்துங்க. அப்போது இது 0 ஆகுது, இது 0 ஆயிடுச்சு அப்படின்னாக்க 1 2 நான்-0 ரோஸ் தான் இருக்கும். 1 2 ஏல என்ன இருக்கும், 2 நான்-0 ரோஸ் தான் இருக்கும். ஆனால் ஏ கமா பியில் 3 நான்-0 ரோஸ் இருக்கும். இதில் 2 இருக்கும், இதில் 3 இருக்கும். அப்போ ஏயோட ரேங்க்கும் ஏ கமா பியோட ரேங்க்கும் என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது.
அப்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா மாறி இருந்துச்சுன்னா அதாவது ஈக்குவலாக இல்லைன்னா இந்த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிக் சொல்யூஷன்ஸ். யூனிக் சொல்யூஷன்னா என்ன பண்ணணும்? இதோட ரேங்க்கும் ஏயோட ரேங்க்கும் ஏக்கமா பியோட ரேங்க் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஈக்குவலாக இருக்கணும்னா லாம்டா -5 என்ன ஆகக்கூடாது? 0 ஆகக்கூடாது. மியூ -9 என்ன ஆகக்கூடாது? 0 ஆகக்கூடாது. அப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் என்னது யூனிக் சொல்யூஷன் சொல்ல முடியும். அப்போ இந்த யூனிக் சொல்யூஷன் லாம்டா -5 நாட் ஈக்குவல் டு, அதாவது லாம்டா நாட் ஈக்குவல் டு 5, மியூ நாட் ஈக்குவல் டு 9. அப்போ ரேங்க் ஆஃப் ஏங்கிற என்ன வரும்? 3 வரும். ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் 3 அப்படின்னு இருக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல், அது நம்பர் ஆஃப் அனௌன்ஸ்க்கும் ஈக்குவலாக இருக்குது. த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன்ஸ். அடுத்தது இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்றது என்னது? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் ஈக்குவலாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்பர் ஆஃப் அனௌன்ஸோட லெஸ்ஸாகவும் இருக்கணும். அப்போ இதுவும் 0 இதுவும் 0 இருக்கணும். ஆனால் ரேங்க் ஆஃப் ஏ இங்கேயே 2 இருக்கணும், இங்கேயே என்ன இருக்கணும்? 2 இருக்கணும். ரேங்க் ஆஃப் ஏவும் 2 இருக்கணும், ஏ கமா பியும் என்ன இருக்கணும்? 2 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் இஸ் என்னது கன்சிஸ்டன்ட் அண்டு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அது ரைட். ஸோ அதனால தான் லாம்டா ஈக்குவல் டு 5 அண்டு மியூ ஈக்குவல் டு 9 அப்படின்னு இருக்குது. லாம்டா ஈக்குவல் டு 5 ஆகும், மியூ ஈக்குவல் டு 9 ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன். அப்போ ரேங்க் ஆஃப் ஏங்கிறது 2, ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் 2 இருக்குது. ஸோ த ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 2 லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட எனக்கு லெஸ்ஸாக இருக்குது. அதனால் இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் 1.33யும் 34யும் இங்கே ஹோம்ஒர்க்கு போட்டுருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து எக்ஸாம்பிள் 1.33. ஃபைண்ட் த கண்டிஷன் ஆன் A, B and C so that the following system of linear equations has one parameter family of solutions. First equation x plus y plus z equal to A, x plus 2y plus 3z equal to B, 3x plus 5y plus 7z equal to C. Now write down matrix equation form. ஆல்ரெடி நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம், செகண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் டேர்ம், தேர்ட் ஒன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜெட் டேர்ம். அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட்ஸ். இந்த ஏபிசி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லலாம். இதோட அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி, இந்த ஏவும் பியும் ஜாயின் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருந்தால் அதை என்ன சொல்லுவோம்? அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது R2ல் ஃபஸ்ட்டு எலமெண்ட்ரி, R2ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை என்ன பண்ணணும்? 0 பண்ணணும். ஏன்னா எக்லான் ஃபார்முக்கு இது கொண்டு வரணுமா இல்லையா? ஸோ அதனால் இந்த R2ல் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் என்ன பண்ணணும்? 0 பண்ணணும். இப்போ R2ல் இருந்து R1 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 1 - 1 என்ன வரும்? 0 அப்படின்னு கிடைக்கும். R2 - R1 அப்படின்னா என்னது? 0. அடுத்தது 2 - 1 1, 2 - 1 என்னது? 1. அடுத்து 3 - 1 1. ஏ இங்கேருந்து B மைனஸ் ஏ அப்படின்னு. இப்போ அதே மாதிரி R3ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன பண்ணணும்? 0 பண்ணணும். அப்போ 0 பண்ணணும் அப்படின்னாக்கா R1ல் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். R1ல் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே லாஸ்ட்டில் 3ஏன்னு கிடைக்கும். அப்போ 3ஆல் இந்த 3ஆல் மைனஸ் பண்ணால் தானே 0 ஆகும். அதனால் R1ல் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறேன்? மைனஸ் போட்டுறேன். -3 -3 -3 -3a அப்படின்னு இருக்கும். -3a அப்படின்னு. இப்போது இதை சிம்ப்ளிஃபை பண்ணலாம். சிம்ப்ளிஃபை பண்ணால் R3ல் என்ன கிடைக்கும்? 3 - 3 0,
5 minus 3 2, 7 minus 3 4, C minus 3A. இது என்னது R2, இது R3, ரைட். இப்போ இது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு இப்போ கீழே பார்த்துடலாம். இருக்குதா? 0 1 2 0 1 2, அடுத்து 0 2 4, இங்கே B minus A, இங்கே C minus 3A. என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம்? R2 written as R2 minus R1, R3 written as R3 minus 3R1, ரைட். நெக்ஸ்ட்டு நமக்கு எக்கலான் ஃபார்ம் அப்படிங்கிறது இப்படி இருக்கணும், இப்படி தானே 0 இருக்கணும். அப்போது இந்த 2 ஒரு இடத்துல 0 பண்ணணும், சரியா? அந்த 2 இடத்துல என்ன பண்ணணும்? இதை 0 பண்ணணும். அப்போ அதை 0 பண்ணணும் அப்படின்னாக்கா 2ஓட எதை ஆட் பண்ணால் 0 ஆகும்? 2ஓட ஏன்னா -2 ஆட் பண்ணால் 0 ஆகும். அப்போ R2ல் இங்கே -2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 2 - 2 என்ன 0 ஆயிரும். அப்போ அதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறோம்? -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 - 2 என்ன வருது? இங்கே 0 அப்படின்னு இருக்கும். 4 - 4 0. அடுத்து இதுலேருந்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல என்ன இருக்கும்? 2B C minus 3A ஸோ என்ன வரும்? இப்போ C minus 3Aலேருந்து R2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருங்க? -2 இங்கே +2A அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். C minus 3A -2B +2A. அப்போது Cங்கிற அப்படியே வச்சுக்கலாம், -2Bயும் அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா சியும் 2பியும் எதுவும் மைனஸ் பண்ணவோ ஆட் பண்ணவோ முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த -3Aலேருந்து 2Aவை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா -Aன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் என்னது? C minus 2B minus A அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கெல்லாம் நமக்கு 0 ஆகும். இது வந்து நமக்கு எக்கலான் ஃபார்மில் வந்துடுச்சு. இப்போது in order to that the system should have one parameter family solution, family of another solutions அப்படின்னா அப்போ we must have rank of A, rank of A, B equal to 2 அப்படின்னு நமக்கு இருக்கணும். ஏன்னா 1 parameter family அப்படின்னாக்கா அதோட ரேங்க்கு 2ஆக இருக்கும். இப்போ 2 parameter family அப்படின்னா 1 parameter family அப்படின்னா என்னது? 1 parameter family அப்படின்னாக்கா ரேங்க் என்ன இருக்கும்? 2ஆக இருக்கும். இது 2 parameter ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதோட ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A, Bயும் எப்படி இருக்கும்? நமக்கு 1ஆக இருக்கும், சரியா? இங்கே வந்து 1 parameter ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் இதோட ரேங்க் என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும். அப்போ தேட் ரோ இந்த எக்லான் ஃபார்ம் சுட் பி 0. அப்போது எப்போ நம்ம ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A, Bயும் 2ன்னு சொல்லுவோம்? இந்த ஏயோட 2 non-zero ரோஸும் A, Bயில் இருக்கக்கூடிய இந்த 2 non-zero ரோஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த டேர்ம் என்ன இருக்கணும்? கண்டிப்பாக 0வாக தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ த தேர்ட் ரோ இந்த எக்லான் ஃபார்ம் சுட் பி a 0 row, should be 0 row. ஸோ அப்போ C minus 2B minus A, C minus 2B minus A, C minus 2B minus A equal to 0. So C equal to இந்த 2B A ரைஸ் பண்ணா A plus 2B. Okay, thank you students.